யோ தயாளன், இந்த திரண்ட சொத்துக்கு முருகனை விட்டா வேற யார் வாரிசுன்னு கேட்டியே. இப்ப யார் வாரிசு? இப்ப யார் வாரிசு? முருக கொலகாரனா சுத்தரா. ஒன்ன கொன்னதுக்காக ராஜா சேகர கூட்டி அனுப்ப. மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். சௌக்கியமா? நல்ல ஆளியா. சௌக்கியமா இருந்தா கூப்பிட்டோன்னு வந்துருவாரா? ஆமாங்க. ஏன் மாப்பிள்ள, உன் மச்சன முருகன் செலவுக்கு பணங்கன்னு ஏதாவது அனுப்புறானா? நீங்க வேற, நான் ஏதோ வசதியா இருக்கலாம்னு நினைச்சு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணேன். அது என்னன்னா கொலகார பைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டவன்னு ஊரெல்லாம் என்ன தூத்துதுங்க. அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போ உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. என்ன செய்யணுங்க? அங்க கேளு. உன் மச்சன முருகன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அவன் விலாசத்தை கொண்டு வா. அவன் எங்க இருக்கானோ விலாசத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? பைத்தியக்காரன், அவன் தங்கச்சி கடதாசி எழுத மாட்டான். அதான் உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு. குடுக்கலைன்னா நான் உதவுடு. விலாசத்தை வாங்கிட்டோ 10,000 வாங்கி தரேன். 10,000? இந்த அட்வான்ஸ் 1000 குடி. இத குடி. ஐயோ, பிறந்ததுல இருந்து குடிச்சதே இல்லைங்க. நாங்க பிறக்கும் போதே பாட்டோட பிறந்தோமா? ஏன ராஜா? சும்மா தானே பிறந்தா. இனிமே நீ ஐ சொசைட்டில இருக்க வேண்டியவன். குடிச்சு வை. இப்ப நீங்க யார் தெரியுமா? ஏன் தெரியாது? லண்டன்ல காலமாயிட்டாரு உங்க அக்கா அம்மன் கிருபால் சிங். அவர்தான். இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. அப்பா, அவர் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிருபால் சிங் தான். இந்தாங்க உங்க தேர்வு சம்பந்தமான புத்தகங்கள். நன்றி. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல, இந்த தாடி உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த வரி கூட உங்களால பிறக்க முடியலையா? படிக்கணும். படிங்க. எப்படி இருந்தாலும் நீங்க தானே படிச்சானா? பிளீஸ். இல்லன்னா உடம்பு கெட்டு போயிடும். சொன்னா கேளுங்க. ஆமா, சாப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ மயக்கமா வந்தது. ஆமாங்க, பரீட்சைக்கார அப்பகல் படிக்கிறீங்கல்ல, அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் சூடா பால் குடிச்சீங்கன்னா சரியா போயிடும். எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். நீங்க பரீட்சையை பாஸ் பண்ணிட்டீங்க. இத பாருங்க, பரீட்சையை பாஸ் பண்ணிட்டீங்க. I am proud of you. I am very much proud of you.
தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. புதிய கலை உன்னை அணைத்து கண்டேன் இந்த கனவுகளை. பூந்தோட்டம் பொன்மேடை மணிமண்டபம் ஒரு பெண்ணாக உருவானதோ, பெண்ணாக உருவானதோ. மீது விளையாடும் பொன்பண்டுகள் உன் கண்ணாக உருவானதோ, கண்ணாக உருவானதோ. அன்னங்கள் தாலாட்டும் கன்னங்கள் எனக்காக கல்யாண ஒளி காட்டுதோ. அன்னங்கள் தாலாட்டும் கன்னங்கள் எனக்காக கல்யாண ஒளி காட்டுதோ. தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. பாவைக்கு சுகமல்லவோ, நல்ல நாள் பார்த்து நான் வந்தது, நல்ல நாள் பார்த்து நான் வந்தது. குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை வந்த கலை அல்லவா. குழல் மீது கை போட்டு விளையாடும் கலை வந்த கலை அல்லவா. நீராடும் சுகமொன்றும் போராடும் சுவையொன்றும் நீ தந்த விலை அல்லவோ, நீ தந்த விலை அல்லவோ. தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. தமிழில் அது ஒரு இனிய கலை, உன்னை தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை. மிஸ்டர் கிருபால் சிங், உங்களை இந்த பாண்டிச்சேரி நகரத்துக்கு உதவி போலீஸ் சூப்பர்டென்டா அரசாங்க நியமனம் பண்ணதை பத்தி ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். உங்களுடைய திறமைக்கு டெஸ்டா முதல்ல ஒரு முக்கியமான கேஸ் உங்ககிட்ட ஒப்பிக்க போறேன். சர்வீஸ் கடந்த 2 வருஷ காலமாக போலீஸ் டாக்காவை கண்டுபிடிக்க முடியாம அந்த கேஸ் அப்படியே கிடக்கும். இந்த கேஸ மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் ரொம்ப ஒளிமயமா இருக்கும். பாண்டிச்சேரியில தயாளன் ஒரு பெரிய வைர வியாபாரி இருந்தார். முருகன்கிற ஒருத்தன் அவரை கொலை செஞ்சுட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டான். அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்த வேண்டியது உங்களுடைய டியூட்டி. என் கடமையில நான் உண்மையானவனா இருந்தேன் சார். என்ன மிஸ்டர் பிரதாப் சிங், பாண்டிச்சேரியை மறந்துட்டு பஞ்சாபிலேயே தங்கிட்டீங்க? இனிமே பஞ்சாப மறந்துட்டு பாண்டிச்சேரியிலேயே தன்ற முடிவோட தான் சார் வந்திருக்கேன். வெரி குட். ஆமா, இந்த கிருபால் சிங் உங்களுக்கு எப்படி வருது? அவன் என் வருங்கால மாப்பிள்ள சார்.
அப்படியா? பிரைட் சார். யூ ஆர் ரியலி a very lucky man. Thank you, sir. தாதா, நம்ம முயற்சியில முதல் வெற்றியே கிடைச்சு போச்சு. என்ன? முழுதா கண்டுபிடிக்கிற வேலையை, அதாவது என்ன கண்டுபிடிக்கிற வேலையை எங்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, ஏன் இப்படி பாக்குற? இந்த போலீஸ் உடையிலையும் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. சார், யாரு? சிந்தாமணியா? ஆமாங்க, அதே பழைய சிந்தாமணி தான். ஐயாவுக்கு என்ன ஆர்டர்லயே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வரவா? என்ன சிந்தாமணி? எஸ் சார். அட, எனக்கு யாரும் தெரியல. நான் தான் முருகன். நீங்க முருகன் சார். நீங்க தம்பி யாரு? என் பாலிய நண்பன். அப்படியா? சிந்தாமணி பேர். பேஷ் பேஷ். இப்படி ஒரு நண்பனே ஆடலியா கிடைச்சது நாம செய்த அதிர்ஷ்டம் தான். ஆனா ஒரு விஷயம் சிந்தாமணி, என்னங்க? இவரோட பேர் கிருபால் சிங்கிறத எந்த நிமிஷத்துலயும் மறந்துடக்கூடாது. எஸ் மேடம். சரி சரி, வாங்க உட்காரலாம். சிந்தாமணி, நடராஜ் எப்படி இருக்கான்? அவன் தான் இப்ப இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். கள்ளக்கடத்தல ராஜா. அவனை கையும் களவுமா பிடிக்கதான் யாராலையும் முடியல. முடியலங்கிற வார்த்தைக்கு நீங்க சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியாகணும். கள்ளக்கடத்தல் நடராஜன் கைது செய்தார். அப்புறம் கொலைகார நடராஜன் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ கள்ளக்கடத்தல் செய்யற நடராஜனை கைது பண்ணாமலே விட்டுறதா? நான் அப்படி சொல்லல. நடராஜன் கள்ளக்கடத்தல் செய்யும் போது நாம அதை கண்டுபிடிக்கணும். அவன் நம்ம காலில் விழணும். அதுக்கு பிறகு அவனை நாம் நெருங்கி நண்பனாக்கி கொள்ளணும். ரொம்ப கரெக்ட். அவனோடு நெருங்கி பழகும் போதே அவன் செய்த கொலைக்கு ஆதாரத்தை அவன்கிட்டயே நாம் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் நைஸ் ஐடியா. சிந்தாமணி, என் தங்கை சிவகாமி எப்படி இருக்கு? சுருக்கமா சொல்றேன், சிவகாமி இப்ப வாழற வாழ்க்கை விட செத்து போறதே மேல். என்ன சொல்ற? அந்த சேகர் சதா குடிச்சு விட்டு உங்க தங்கச்சியை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு சித்திரவதை செய்யறான். ஏன்? இல்லாத குடும்பம். சமீபத்துல ஒரு நாள் சிவகாமியை தெருவில் சந்திச்சேன். என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருந்தது. கிருபால் சிங், உணர்ச்சிக்கு அடிமையாகிற யாருமே எந்த பெரிய காரியத்தையும் சாதிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க தங்கைக்கு சீக்கிரம் விடிவு காலம் வரும். இன்னொரு விஷயம் கூட நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சிங்கப்பூர்ல இருந்து உங்க முதலாளி மகன் மோகன் குடும்பத்தோட இங்க வந்து இப்ப சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, இங்கே அவன் வந்தாங்க. அங்க வியாபாரம் நொடிச்சு போச்சு. நடராஜன் கிட்ட பண உதவி கேட்டு இங்க வந்தாரு. இந்த சண்டால பையன் சல்லிக்காசு கூட தரமாட்டேன்னு விரட்டிட்டான். கிருபா, உங்க தங்கையை பார்க்கவா புறப்பட்டீங்க? என் தங்கையா? அவ ஏழையாவே பிறந்தவன். பல்முளைக்காத பச்சம் பருவத்திலேயே பட்டினி இருந்து பழக்கப்பட்டவன். அவ கஷ்டப்படுறதை நான் தாங்கிக்க முடியும். ஆனா எங்களுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உயிரையும் கொடுத்த அந்த தெய்வத்தினுடைய குழந்தைகள் இப்ப பட்டினி கிடக்காங்க கேட்டுட்டு என்னால் எப்படி பேசாம இருக்க முடியும்? அதனால நீங்க போய் அவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க இல்லையா? ஆமா. என்னங்க, இந்த நேரத்துல நீங்க யாருங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்? இந்த துன்பத்தை எல்லாம் நான் தாங்க முடியலையே. நான் என்ன செய்யறது? கிருபால் சிங், இன்பமோ துன்பமோ ஒரு அளவை தாண்டும் போது எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி மனிதனுக்கு கிடையாது. ஒரு தாய் தான் பெற்ற தங்க மடலையைக் கண்டு பூரித்து புலவாங்கிதம் அடையும் போது அந்த இன்பத்தை அவள் தாங்கிக் கொள்ளும் சக்தி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பிரசவத்துக்கு முன்னாலேயே அந்த தாய்க்கு அவ்வளவு பெரிய வேதனை இறைவன் கொடுத்து எதையும் தாங்கும் நிலைமைக்கு தயார் செய்து விடுகிறார். அதைப் போல உங்கள் வாழ்க்கையிலேயும் சத்தியம்ங்கிற குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையின் வேதனை தான் இது. உங்கள் உணர்ச்சி, உள்ள குதிப்பு, உயிர் துடிப்பு அத்தனையும் உலகாரண கண்டுபிடிக்கும் ஒரே திசையில திருப்பி விடுங்க. அந்த ஒரு உண்மை வெளியாயிட்டா எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் மகிழ்ச்சி பிறக்கும், மலர்ச்சி தோன்றும்.